நேற்று இரவு நிறைய பேர் தூங்க போற நேரம் அல்லது சோஷியல் மீடியா அல்லது செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த கிராமங்கள்ல நாம இருக்கிற காலத்துல இந்த கடிதம் வர்றதுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட இருந்த கடிதம் இலங்கைக்கு வந்து சேர்ந்தது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் இருந்து. இந்த கடிதம் வந்து இன்றைய நாள்ல பரவலா பெரிய அதிர்வலைகளை இலங்கையில ஏற்படுத்தி இருக்கிறது. வருங்காலத்துல இது பெரிய அளவு பாதிப்பை இலங்கையினுடைய பொருளாதாரத்துல தரப்போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயம். இது தொடர்பான பரவலான விரைவான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது இலங்கையினுடைய பொருளாதார நிபுணர்களோடு ஜனாதிபதி உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த நிமிடம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இந்த விஷயம் என்ன நடக்க போகுது, அடுத்து இந்த பொருளாதாரத்தினுடைய இந்த வரியின் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் இலங்கைக்கு வரப்போகுது, அமெரிக்கா ஏன் இந்த நிலைப்பாட்டுல தொடர்ந்தும் இருக்காங்க, இதனுடைய பாதிப்பு எப்படியெல்லாம் இலங்கை சமாளிக்க வேண்டி வரும் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயமா இப்ப பார்க்கப்படுது. இதனுடைய விளக்கத்தை நாங்க சுருக்கமா இந்த வீடியோல பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். அமெரிக்கா வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த 90 நாட்களுக்கு முதல்ல உலக நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்றதுக்கு பிறகு கொண்டு வந்த பெரிய பரபரப்பான ஒரு விஷயமே இறக்குமதிக்கான வரிகளை அதிகரித்து ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரியை பாரிய அளவுல உயர்த்தி இருந்தார். இது பெரிய அளவான அதிர்வலைகளை பல நாடுகள்ல ஏற்படுத்தி இருந்தது. மிகப்பெரிய அளவான எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது. அதன் பின்பு ஓரளவுக்கு சரி 90 நாட்கள் இதற்காக நான் இந்த கால அவகாசம் கொடுக்குறேன், அதுக்கிடையில வந்து பேச வேண்டியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவித்தலை கொடுத்திருந்தார். அதுக்கு இடையில வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர் நடந்து கொண்டிருந்தது. இந்த வரி போர் நடந்து கொண்டிருந்தது. அவங்களும் ஒரு 50%, இவங்களும் 50%, இவங்க 20%, அவங்களும் 20%, இந்த பெரிய அளவாக இருந்தது. அதுக்கு பிறகு அதுவும் ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில இலங்கையும் பெரிய அளவான பேச்சுவார்த்தையில இறங்கியிருந்தாங்க. இலங்கைக்கு 41% வரி, இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தின் அடிப்படையில அது 30% குறைக்கப்பட்டிருக்கு. இது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தான் குறைக்கப்பட்டதுன்னு சொல்லி எங்களுடைய அரசாங்க பிரதிநிதிகள் சொல்றாங்க. ஆனா இது பல நாடுகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. பல நாடுகள் பேசியிருக்காங்களோ இல்லையோ, பல நாடுகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில இலங்கை பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில இது குறைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ரைட், இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 30%ன்றதும் இலங்கைக்கு பெரிய தொகைதான். ஏன்னா ஏற்கனவே 11%, 12%, சிலதுக்கு 5%, சிலதுக்கு வரிகளே இல்லாத பொருட்களுக்கான இறக்குமதிகள் இருந்தது. ஆனா இது 30%ன்றது எல்லா பொருட்களுக்குமான வரியாக இருக்க போகுது. இதுவரைக்கும் சைவர்ல இருந்த வரி கூட 30% இருக்கு அப்படின்றது இலங்கையினுடைய ஏற்றுமதியில பாரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்த நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது எல்லா தரப்புகளும் பேச ஆரம்பித்திருக்காங்க. இதை சமாளிக்கிறது எப்படி, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரியை சமாளிச்சு எப்படி இதை கொண்டு போய் நடத்துறது அப்படின்ற பெரிய ஒரு தளம்பல் நிலை இப்பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். காரணம், இலங்கையினுடைய ஏற்றுமதி மிக பெரிய அளவாக இருக்கு அமெரிக்காவுக்கு. இதுல வந்து ஆடை ஏற்றுமதி தான். இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய அளவா நம்பி இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி தான். எனவே அங்க ஏற்றுமதி மூலம் தான் அவ்வளவு லாபம் வந்து இலங்கைக்கு வருது. பில்லியன் கணக்கான லாபத்தை வருடம் வருடம் நாங்கள் பெற்றுக்கொள்றோம். இதனால பெரிய அளவான செலவுகளை இலங்கை செய்யறதுக்கு பெரிய அளவான வருமானம் இதன் மூலமாக இருக்கு. தேயிலை ஏற்றுமதி, ரப்பர் ஏற்றுமதி, இங்க இருக்கிற கடல் உணவுகள் பெரிய அளவா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. இங்க இருக்கிற ஆபரணங்கள், ரத்தின கற்கள் என்று ஏராளமான முக்கியமான இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்கள் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதுல வந்து கடந்த நான் முதல் சொன்ன மாதிரி சைபர் எதுவுமே இல்லாத எந்த 0 வரிகளே இருந்தது. வருமானம் மட்டுமே வந்தது, எங்களுக்கு வரி செலுத்த வேண்டியது இருக்குல்ல. ஆனா இனி எல்லாத்துக்குமே 30% வரி அப்படின்றது இலங்கை இதை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறது அப்படின்றதுதான் பெரிய ஒரு கேள்வி. இதனால பல துறைகள் பாதிக்கப்பட போகிறது, வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டினுடைய வருமான வரியையும் இங்க இருக்கிற நிறுவனங்கள் செலுத்த வேண்டியிருக்கு. அமெரிக்காக்கான ஏற்றுமதி வரி செலுத்தணும், அதில் வர வருமானத்தால அந்த வருமானத்தின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கிற நிறுவனங்கள், தனிநபர்கள் வந்து வரி செலுத்தணும். இந்த மாதிரியான பல விஷயங்களால இந்த ஏற்றுமதியாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் உற்பத்தியாளர்கள் நிறைய அளவா பாதிக்கப்பட போறாங்க. இலங்கை இப்ப சொல்றது என்னன்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்துவோம் இதனை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து அனுப்பிய கடிதத்தினுடைய பேர், ஜனாதிபதியுடைய பேர்ல வந்து பிழைகள் இருந்தது. ஜனாதிபதியோட பேர் சரியா எழுதப்படலை அப்படின்னு சொல்ற சர்ச்சை சோசியல் மீடியாக்கள்ல பரவலா இருந்தது. மீண்டும் அதை திருத்தி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த கடிதத்தை, ஜனாதிபதியுடைய பேரை சரியாக அனுப்பியிருக்காங்க. அதுலயும் உறுதிப்படுத்திருக்காங்க 30% வரி இலங்கைக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படுது. இந்த வரி தொடர்பாக வருகின்ற காலங்களில் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாக்கின்ற பொருட்களுக்கான வரிகளை வந்து கவனம் செலுத்துமாக இருந்தால்
இதை வந்து நாங்கள் குறைக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையோடு வேலை செய்யறதுக்கு அல்லது இலங்கையோடு இந்த பொருளாதாரத்தோடு இணைந்து வேலை செய்யறதுக்கு அமெரிக்கா எப்பொழுதுமே துணை நிற்கும், அமெரிக்கா இலங்கையை ஒருபோதும் ஏமாற்றாது அப்படின்ற விஷயங்களும் இந்த கடிதத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. கடிதம் என்றது ஒரு மிக முக்கியமான மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அதனால இந்த பேரையும் அவங்க மாற்றி உடனடியாக இந்த கடிதத்தை மீள் அனுப்பியிருக்காங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுதான். எனவே இது வந்து அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு இலங்கை கடந்த காலங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு இலங்கை கடந்த காலங்களில் பெரிய அளவான வரிகளை அறிமுகப்படுத்தினாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது அப்படின்றதையும் சொல்லாம இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பாக இலங்கை எப்படி அதை கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அமெரிக்கா இதை தீர்மானிக்கும், குறைக்கிறதா இல்லை அப்படின்றத. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது மிரட்டும் துணிதான். பல நாடுகளுக்கு ஒன்றாக சொல்லப்பட்டு இது இலங்கையும் சேர்த்தா. ஏன்னா 7 நாடுகளுக்கான இந்த வரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில நாடுகள் பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு 20% தான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 40, 20, 30 என்ற அடிப்படையில் உள்ள நாடுகளுக்கான பட்டியல் தான் வெளியாகி இருக்கு. இதை விட அதிகமாக மற்ற நாடுகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல எல்லா நாடுகளுக்கும் ஒட்டுமொத்தமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இப்ப 30% வரியை நாங்க இப்ப எங்களுக்கு தந்திருக்காங்க. இதை விட அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பொருட்களுக்கு இலங்கை ஒரு சில பொருட்களுக்கு ஒரு 5% அல்லது 10% உயர்த்துமாக இருந்தால் எந்தெந்த பொருட்கள்லாம் உயர்த்தப்படுதோ இந்த 30% அமெரிக்கா உயர்த்தும். நாம அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பொருட்களுக்கு ஒரு 5% இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த 5% இந்த 30% ஏற்றப்படும் 35% மாறும். இந்த மாதிரி ஒரு மிரட்டலான விஷயங்களாகவே மிரட்டும் தொனியில தான் இந்த வரிகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையா பார்க்க போனா இலங்கைக்கு ஒரு மிரட்டல் மாதிரி தான் இருக்குது. நீங்க ஏற்றினீங்கன்னா அந்த அளவு எங்களுடைய வரியிலையும் ஏற்றப்படுன்ற அளவு தான் இருக்கு. இப்ப இதுதான் பெரிய ஒரு சிக்கலாக இருக்க போகுது. கையே வைக்க முடியாத அளவுல அமெரிக்கா இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா ஏன் இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா இந்த வருஷத்தினுடைய இறுதியில 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த வரியால அமெரிக்கா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய டாலருக்கு எதிராக பல நாடுகள், இப்ப ரஷ்யா, வடகொரியா, இந்தியா போன்ற பல நாடுகள் வந்து இணைந்து அமெரிக்காவுடைய டாலருக்கு பதிலாக இன்னொரு நாணயத்தை அறிமுகப்படுத்தி அதை வலுவாக்க செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை பல நாடுகளோடு இணைந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க. இதை வந்து முறியடிக்கணும் அப்படின்றது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக மாறி இருக்கு. எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடைய டாலர் தான் ராஜா, யாருமே அமெரிக்க டாலரை அடித்துக்கொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நேற்றைய நாள்ல ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாடுகள் எல்லாம் தோற்று போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அமெரிக்கா இவ்வளவு பதறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாலருக்கு எதிராக கொண்டு வர போற நாணயத்தை பல நாடுகள் சேர்ந்து, குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள், பல நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகள் இதை வலுவாக்கும் பட்சத்துல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அளவான உலகப் போர்ல தோற்றத்துக்கு சமனாக மாறும். எனவே அதை அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதனாலதான் இவ்வளவு பெரிய வரிகளை அமெரிக்கா பல நாடுகள் மீது விதித்து தன்னுடைய பணத்தை தன்ன நாட்டுக்குள்ளே பலம் பாய்ந்ததாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுல பெரிய முனைப்பு காட்டுறாங்க. இதுதான் இப்ப நடக்க போற பெரிய வர்த்தக போராக இனி வரப்போகுது. இது 3ஆம் உலக போர் அப்படின்றது அடித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில நடந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பெரிய அளவான வர்த்தக போராக இருக்கும். இதிலும் அமெரிக்கா தான் ஜெயித்து கொள்ளணும் அப்படின்றதுல அமெரிக்கா மிக கவனமா இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து தெரிய வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நேற்றைய நாள்ல மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஒரு தகவலை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். இந்த தகவல் முழுவதுமே இன்று நாள் முழுவதும் அத்தனை செய்தித்தாள்கள், செய்தித்தளங்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றிலையும் நிரம்பி இருக்கு. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்க போகுது என்ற விஷயம் ஏற்கனவே, அதாவது சிறையில் இருந்த சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இது விசாரணைகள் மூலமா தெரிய வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரகசிய தகவலை, பரபரப்பான தகவலை வெளியிட்டிருந்தாரு. இது தொடர்பான செய்திகளும் விமர்சனங்களும் இன்று நாள் முழுவதும் இருக்கு. காரணம்னு சொன்னா அவர் சிறையில் இருக்கும்போது எப்படி இவ்வளவு தொடர்பு அவருக்கு இருந்தது, எப்படி இந்த தகவல் அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது என்ற பல விஷயங்கள். ஆனா மறுபக்கமாக சொல்லப்படுது, அப்படியே சுத்தி பார்க்கும் போனா ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய அத்தனை பழியும் பிள்ளையான் மேலேயே வந்து விழுந்துடுமோ அப்படின்ற மாதிரியான பல செய்திகளும் இப்ப வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் இருந்தாலும் கூட அது பிள்ளையானுடைய தலையிலேயே இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருந்து சொல்லாம விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவர் மேல இப்ப முன்வைக்கப்படுவதால இவரே இதுக்கு பொறுப்பானவர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பார்க்கப்படுது. இருந்தாலும் அரசாங்கம் சொல்வது என்னன்னா, உண்மையிலேயான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. ஒரு அரசாங்கத்தின், அதாவது ஒரு அரசாங்கம், இப்ப இருக்க அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தின் மீது விசாரணை நடத்துற
கட்டங்களும் வரும். அந்த அளவுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை இந்த பதவிக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டது என்ற பல குற்றச்சாட்டுகள் இப்பொழுது முன்வைக்கப்பட்ட நிலையில இது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ச்சியாக இடம்பெறும் சொல்லப்படுது. இன்னொரு சாரார் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இப்பொழுது எல்லா அமைச்சர்களும் அல்லது அங்க முக்கியமான அரச தலைவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தான் இதை பத்தி பேசுறாங்க. ஆனா வெளியில இதை பத்தி பேசுறாங்கல்ல. இதே விஷயத்த பிள்ளையான் இதனை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வெளியில பேசுறாங்கல்ல. என்ன காரணம்னு சொன்னா, ஒருவேளை இது பொய்யாக போனால் அவருக்கு இந்த கருத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யலாம், இதுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யலாம். இதன் காரணமாக கூட இருக்கலாம் பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையை வைத்துக்கொண்டு இந்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இப்பொழுது முன்வைக்கப்படுது. இது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் தொடர்பான உண்மையான தகவல்கள் மக்களுக்கு வெளியே வரணும், அது தொடர்பான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இது மிக விரைவாக நடக்கணும் அப்படின்றத இன்றைய நாள்லையும் இந்த செய்திகளுக்கு கீழான கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பரவலா பீரியளவா பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறி இருக்கு. இன்னும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இன்றைய நாளில் காலையிலே வந்தது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாக்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 400 கிராம் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவுக்கு 100 ரூபாவும் 1 கிலோ பால்மாவுக்கு வந்து 250 ரூபாவும் அதிகரிக்கப்படுது. இதனால தேநீர் அல்லது பால் தேநீர் டீ இதற்கெல்லான விலைகள் அதிகரிக்க போகுது. இன்றைக்கு அந்த செய்தி வந்துட்டு, ஏன் இந்த பால்மாவுக்கான விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உலக சந்தையில பால்மாவுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாகவே இலங்கையிலும் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாக்கள் என்று சொல்லி எப்படி நாங்க பாக்குறோம்னு சொன்னா, இலங்கையில பல பால்மாக்கள் இங்க தயாரிக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. ரத்தியா இருக்கட்டும், ஆம்பை விலை மில்கா இருக்கட்டும், எல்லாமே இங்க பாவிக்கிறாங்க. ஆனா அதற்கான சில மூலப்பொருட்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யாங்க. அதுக்கு மூலமா இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகுன்ற அந்த பகுதிக்குள்ள கூட வரலாம். என்னென்ன அப்படின்றத சரியா சொல்ல முடியல. ஆனா பல 90% பால்மாக்கள் இங்க இறக்குமதி ஆகிற பால்மாக்கள் தான். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், அண்மை நாட்களா நிறைய கைதி நடவடிக்கைகள் இடம்பெறுது. தேடுதல் மூலமா, சோதனைகள் மூலமா, இரவு சோதனைகள் மூலமா, முப்படையினர்கள், பாதுகாப்பு படையினர், அதிரடி படையினர், போலீசார் எல்லாம் பெரிய அளவான ரோந்து நடவடிக்கையின் மூலமாக அல்லது சோதனை நடவடிக்கை மூலமான கைதுகள் நடந்து கொண்டிருக்கு. இதுல பல கைது நடவடிக்கைகள், குறிப்பா போதைப் பொருள் தொடர்பான கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒரு முக்கியமான சிங்கள பத்திரிகை இன்று நாள் செய்தி வெளியிட்டிருக்கு. அதாவது 12,000 பேர் இருக்க வேண்டிய ஜெயில 33,000 பேர் இருக்காங்களாம். பாருங்க, டபுள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கைது செய்யப்பட்டவர்கள்ல 65% வந்து போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது வரும் நாட்கள்ல இன்னும் ஒரு மாதம் போகும்போது இது இன்னும் அதிகரிக்கும், இன்னொரு 10% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை குறைவு, ஆனா கைது நடவடிக்கைகள் அதிகம். இது எங்க போய் முடிய போகுது? இன்னும் சிறைச்சாலைகள் கட்ட வேண்டி வருமா இலங்கையில் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் இந்த செய்திக்கு கீழே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த செய்திகள் 2 நாள் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. சுருக்கமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.